கிரேன் பேடி. ஆளுநர் என்னை அழைத்திருந்தார். எதற்காக என்னை அழைக்கிறார் என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. அவர் அலுவலகத்துக்குள் என்னை அழைத்து என்னை பார்த்து, கிரண், உங்களை எதற்காக அழைத்தேன் என்று தெரியுமா என்றார். நான் என் தலையை இருபுறமும் மாட்டி தெரியவில்லை என்றேன். அவர் புன்னகைத்து, கிரண், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்க இன்னும் 1 வருடம் கூட இல்லை. டெல்லியின் போக்குவரத்து மிகவும் மோசமாக உள்ளது. அதனால் டெல்லி போக்குவரத்து தலைமை அதிகாரியாக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்றார். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இது மிகப்பெரிய பொறுப்பாகும். அதே சமயத்தில் இந்த பொறுப்பு என்னுடைய பணியின் மிகச்சிறந்த அனுபவமாக அமைந்தது. ஆமாம், இந்த பணியால் எனக்கு கிரேன் பேடி என்ற பட்டப்பெயர் கிடைத்தது. 1982ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு கௌரவமான நிகழ்ச்சியாகும். டெல்லி நகர போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த நான் எனது முழு சக்தியினையும் பயன்படுத்த வேண்டி இருந்தது. தினமும் காலை 8 மணிக்கு எனது வெள்ளை அம்பாசிடர் காரில் சாலையில் இருப்பேன். காரில் வயர்லெஸ் மற்றும் ஒலிபெருக்கிகளும் இருந்தன. நகருக்குள் ஓட்டிச் செல்லும் போது தேவையான இடங்களில் உத்தரவுகள் வழங்க மைக் என் கையில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் தினமும் 19 மணி நேரம் வேலை செய்தேன். வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது மிகுந்த களைப்பாகி என்னுடைய படுக்கையில் அப்படியே சாய்ந்து விடுவேன். எனினும் காலையில் புத்துணர்வுடனும் புது சக்தியுடனும் எழுந்து விடுவேன். மீண்டும் எனது பணியினை சிறப்பாக செய்ய தயாராகி விடுவேன். தினமும் காலையில் நான் போக்குவரத்து நெரிசலை சீராக்கும் காட்சி டெல்லி மக்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பி வரவேற்றனர். போலீஸ் துறையில் கிரேன்கள் இல்லாத காரணத்தால் நகருக்குள் இருக்கும் எல்லா கிரேன்களையும் வாடகைக்கு எடுத்து சாலைகளை கண்காணித்து தவறாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை கிரேன் மூலம் அப்புறப்படுத்துவேன். இந்த செயல்கள் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கியது. அவர்கள் தங்கள் வாகனங்களை அவசரமாக வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு ஓட்டிச் சென்று விடுவார்கள். கிரேன் பேடி வந்து விடுவார் என்ற பயம்தான் இதற்கு காரணம். ஒரு நாள் முக்கிய பிரமுகர் ஒருவரின் கார் சாலையின் தவறான பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் ஓட்டுநர் காரை பழுது பார்ப்பதற்காக காத்திருந்தார். அந்த கார் ஒரு முக்கிய பிரமுகரின் கார் என்று தெரிந்த பிறகும் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தைரியமாக அந்த ஓட்டுநருக்கு அபராதம் விதித்து அந்த காரையும் கட்டி இழுத்துச் சென்று விட்டார். உண்மையில் அது பிரதம மந்திரி இந்திரா காந்தியின் கார் ஆகும். இருந்தும் கூட நான் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு அவரது கடமையை செய்ததற்காக என் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தேன். மறுநாள் காலை இந்த சம்பவம் தலைப்புச் செய்தியானது. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் நான் நேர்மையாக நடந்து கொண்டதால் மக்கள் என்னை மதித்தனர்.